எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் உடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதையும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. எங்களோடு கூட கர்த்தருடைய கரம் துணையாய் நிற்கிறதையும் உம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வருகிறதையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பார்க்கவும், கர்த்தாவே உம்முடைய மகிமையான இரக்கங்களின் ஊடாக நாங்கள் கடந்து போகவும் ஏற்ற வல்லமைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய எல்லா பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீர் கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவிக்குறை வாழ்த்தார், மீட்பர் உதிர பலத்தால் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிட்டே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே
எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கு உண்டேனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி இந்த வசனங்களுக்குரிய பாக்கியங்களை நன்மைகளை நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எழுந்து நின்று 146வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார், சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியச் செய்தீர். ஆமென். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஆமென் எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல.
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், பேரும் கேரும் காரியங்கள் செய்கிறீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறீர், ஆமென். பேரும் பேரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயாவே, நன்றி ஐயா, அல்லேலூயா, ஏசையா, அல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே, கருவியாக பயன்படுத்தி வருகின்றே. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினே, கருவியாக பயன்படுத்தி வருகிறே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, அல்லேலூயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, 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 அல்லேலூயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, அல்லேலூயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே.
உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்கள் அழுகிறோம். கரம் பிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரம் பிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உந்தன் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தருக்கு நேராக உள்ளத்தை திறந்து அவருடைய பரிசுத்தம் உள்ள பிரசன்னம் நம்மோடு கூட விளங்கும்படிக்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். கர்த்தர் நம்மோடு கூட இணைகிறதும் நாம் அவரோடு கூட இணைகிறதும் அல்லவா ஒரு மேன்மையான அனுபவமாய் காணப்படுகிறது. கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். நாமே கர்த்தராகிய தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் அவருக்குள் அவராக அவரிலே நிலைத்திருக்கும்படியாக அவர் நம்மிலே நிலைத்திருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டதினாலே கர்த்தராகிய தேவனுக்கு நேராக உள்ளத்தை திறந்து உம்மிலே இணைய உம்மிலே நிலைத்திருக்க எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் ஒருமனப்படுத்தப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒருமனப்பாட்டோடு கூட இணைந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஊக்கமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். உம்மோடு கூட இசையும்படியாக, உம்மோடு கூட இணையும்படியாக, உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படிக்காக, உம்மிலே நெருங்கி கிட்டி சேரும்படியான ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்கேயோ நாங்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய அனுபவங்கள் எங்களுக்கு போதும் அப்பா. உமக்குள் நாங்கள் நிலைத்திருக்க, உம்மிலே நாங்கள் இணைந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று உம் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் என்று கர்த்தராகிய தேவனை நோக்கி உள்ளம் திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன், செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன், செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன், இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும், இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானி, நானோ உமது உடலானே, இயேசுவே எனது தலையானி, நானோ உமது உடலானே, உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம், உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன், உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே,
இயேசுவுக்கே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே அல்லேலூயா 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 ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் இதயத்தை ஆக்கிரமியும் என் நினைவினை ஆக்கிரமியும் என் செயல்களை ஆக்கிரமியும் ஆண்டவரே ஆவியானவரே என் செயல்களை ஆக்கிரமியும் ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா ஆவியானவரே என்
ஜெபங்களை ஆக்கிரமியும், என் தியானங்களை ஆக்கிரமியும், என் ஜெபங்களை ஆக்கிரமி. நிரப்பும் ஐயா, என் தியானங்களை ஆக்கிரமியும், என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, என் துதிகளை ஆக்கிரமியும். ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவர் நிரப்புமையா, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே, ஆக்கிரமியும் என்னை முழுவதுமா. ஆவியானவரே, எங்களை ஆக்கிரமியும் கர்த்தாவே. எங்கள் நினைவையும் எங்கள் செயலையும் எங்கள் சொல்லையும் எங்கள் வரங்களையும் எங்கள் தாளந்துகளையும் எங்கள் ஜெபங்களையும் எங்கள் துதிகளையும் எங்கள் ஸ்தோத்திரங்களையும் எங்களுக்கு உண்டான எல்லா கிரியைகளையும் உம்முடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஆக்கிரமித்துக் கொள்வாராக, அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டு வருவாராக. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய ஆக்கிரமிப்பினாலே கொழுந்துவிட்டு அனல் மூண்டி எரியும்படியான புதிய கிருபைகளை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்து அவர்கள் உள்ளத்தை கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டும் என்று உம் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்னியை போட வந்தேன், பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். எங்கள் இருதயமாகிய பூமியிலே அக்னியை போடும் ஆண்டவரே. அக்னியினாலே எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிவதாக, எங்கள் இருதயம் சுடர் கொண்டு பற்றி பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட இணைந்தவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். தேங்க்யூ மை ஃபாதர். வரப்போகின்ற தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். வரப்போகின்ற தேர்தலில் கூட நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும். தேசத்திற்கு நன்மையான சட்டங்களை ஏற்றக்கூடிய ஆட்சியாளர்களை கர்த்தராக தேவன் உருவாக்க வேண்டும். லஞ்சங்கள் இன்னும் ஊழல்கள் ஒழிக்கப்படக்கூடிய நல்ல ஆட்சிகளை, விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல ஆட்சிகளை, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆட்சிகளை மட்டுமல்லாமல் சிறுபான்மையின மக்களுடைய ஒடுக்கத்திலே நின்று அவர்களை காக்கும் நல்ல ஆட்சிகளை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் அவராக இருக்கிறதுனால கர்த்தருக்கு சித்தமானவனையே தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி ஆளுகையிலே அமர்த்தும் ஒரு தேவனாக விளங்குகிறாரே. தேவனுக்கு சித்தமானவைகள் நம்முடைய தேசத்திலே கடந்து வரும்படிக்காக, நம்முடைய தேசத்திலே நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தர் உருவாக்கும்படிக்காக எல்லா ஜனங்களும் ஆவிலே நிறைந்தவர்களாக வரக்கூடிய தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கள்ள வாக்குப்பதிவுகள், வாக்கு பெட்டிகள் மாற்றப்படக்கூடிய அனுபவங்கள், இன்னும் கூட அநேக விதமான இடங்கள்ல பூத்துல ஏற்படக்கூடிய பயங்கரவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு நல்ல முறையில் வரக்கூடிய தேர்தலிலே நல்ல வாக்குப்பதிவு உருவாக்கும்படிக்காக தேவன் தான் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை தேசத்தின் எல்லைகளிலே உருவாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த ஜெபம் போதாது, இது நம்ம ஊக்கமா ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஊக்கமான மனதோடு கூட வருகின்ற எலெக்ஷன்ல நல்ல ஆட்சிகளை கர்த்தராக தேவன் ஏற்படுத்தட்டும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய கரங்களை என் கைகளில் கர்த்தராக தேவன் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நல்ல ஆட்சியாளர்களை கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கும்படிக்காக தேவன் தந்த அதிகாரத்தோடு கூட ஆவியில் நிறைந்து ஆவிக்குரிய மக்களாக நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. இறங்கும் 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 கர்த்தாவே. தேசங்களுக்கு தேவையான நல்ல சட்டங்களை ஏற்றக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு வாழ்வுகளை தரக்கூடிய ஆட்சியாளர்களை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்ற மகிமைகளை கர்த்தரில் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் பலன்களை கொடுக்கும்படிக்காகவே தேவனாகிய கர்த்தரால் நாம் நாட்டப்பட்ட ஒரு மக்களாக விளங்குகின்றோம். பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான வண்ணத்திலே நாம் கொடுக்க ஆரம்பித்தால் நிறைந்த மகிமைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினாலே பலன் தந்த அநேக மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை நாம் கண்கூடாக நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். மோசே தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கென்று மிகுதியான பலன்களை கொடுக்க ஆரம்பித்ததினாலே மோசேயை குறித்த ஆண்டவராகிய தேவன் மகிமையான வசனங்களை வசனித்து பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தாவீதும் கூட தன்னுடைய பங்கில ஆண்டவராகிய தேவனுக்கு என்று மிகுதியான பலன்களை தரக்கூடியவனாக கொடுக்கப்பட்ட கொஞ்சம் பொறுப்புல உண்மையாய் இருந்து மிகுதியான பொறுப்புகள் அவனுடைய கரங்களிலே தரப்படக்கூடிய நேரத்துல அவைகளுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை தந்து கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவாக்கின தாவீது. இன்னும் நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நம்ம எடுத்து பேச முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுடைய பங்கில மிகுதியான பலன்களை தரக்கூடிய ஒரு மக்களாக விளங்க துவங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா ஒரு மிகுதியான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தரும்படிக்காக அழைக்கப்பட்டோம். குறைந்த பலன்களை நாம் தருகிறது உண்டானால் தேவனுடைய மகிமைக்கு பாத்திரமாக நாம் மாற்றப்படுகிறது கடினம். நிறைந்த பலன்களை மிகுதியான பலன்களை நாம் தர ஆரம்பித்தால்தான், ஏன்னா நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். நீங்க ஆண்டவராக தேவனுக்கென்று ஏதாகிலும் ஒரு விஷயத்தை கொடுத்தா கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உங்கள் மடியிலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்காக அள்ளி கொட்டுவார். அவர் அதை குறைவாக எந்த விதமான காரியத்தையும் தரமாட்டார். அப்ப ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார்னா அவர் நமக்கு மிகுதியான பலன்களை தருகிறது மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த பலன்களை தர வேண்டும் என்கிறதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பமும் கூட. மிகுதியான பலன்களை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்கிறேன் கவனிங்க. 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிற. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல மிகுந்த பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். செய்கைகளின் பலன்களையும் இழக்கக்கூடாது, மிகுந்த பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காக ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். நம்ம என்ன காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் மிகுந்த பலன்களை தடையில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பத்தி தான் நம்முடைய தியானத்துல பல விஷயங்களை நாம் கண்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் நிறைந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மற்றும் ஒரு மார்க்கத்தை கர்த்தருடைய வசனம் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்குகிறது. எபேசியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின் படியே கர்த்தரிடத்தில் பலனை அறிவான் என்று அறிந்து. நன்மைகளை நாம் செய்யும் பொழுது மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடியதாக விளங்குகிறது. தேவன் நன்மை செய்யும் ஒரு தேவனாகவே சுற்றித் திரிய ஆரம்பித்தார். எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் மக்கள் தீமையான காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு தேவனாகவே விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா நன்மையான எந்த காரியமும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதாய் விளங்குகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்யும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும் என்கிறதை விருப்பப்படக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் ஆன மட்டும் அநேக விதமான மக்களுக்கு நன்மை செய்யும் ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்கிறதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட எல்லா விதமான மக்களையும் சுகப்படுத்தக்கூடியவராக நன்மை செய்யும் ஒரு தேவனாகவே அவர் சுற்றி திரிய ஆரம்பித்தார். அவருடைய எல்லா விதமான நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் தீமையான காரியங்களை பற்றி யோசிச்சு கொண்டு பார்க்க. ஒரு மனிதன் தீமையான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட தேவன் அவனுக்கு நன்மையான விஷயங்களை செய்து அவனுடைய ஒவ்வொரு விதமான கிரியைகளிலும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும் ஒரு தேவனாக காணப்பட ஆரம்பித்தார்.
இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு செய்தியின் ஊடாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்காக ரோம வீரர்கள் வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்த பிறகு என்ன நடக்க போகிறது இயேசுக்கு நல்லாவே தெரியும். பிடித்து எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படிக்காக ஒப்பு கொடுத்து அவரை அந்த கேடடையும்படியான காரியங்களை செயல்படுத்த போறாங்க. இது ஆண்டவராகிய தேவன் அறிந்த ஒரு விஷயம், அறிந்த ஒரு உண்மை. என்றாலும் கூட கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சிலுவையிலே அறையும்படிக்காக ரோம வீரர்கள் வந்து பிடிக்கும்படிக்காக வர்றாங்க. வரக்கூடிய அந்த வேளையில சீஷர்களிலே ஒருவனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் தன்னுடைய உரையிலே காணப்படக்கூடிய பட்டயம் ஒன்றை உருவி அந்த பிடிக்கக்கூடிய ஒரு ரோம வீரனுடைய வலது காதரை வெட்டினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டயத்தை உருவன் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்திலே சாவான் என்பதை பற்றி நீ அறியவில்லை என்று சொல்லி அவரை பிடிக்க வந்த அந்த மனுஷனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தி அவனை ஆண்டவராகிய தேவன் அனுப்பினார். எப்படி இந்த மாதிரி ஒரு நன்மையான விஷயங்கள் நீங்களும் நானும் யோசிச்சு பார்க்க முடியும் பாருங்களேன். நமக்கு தீமை செய்ய வரக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்கிறது எப்படி? நமக்கு தீங்கான காரியங்களை யோசிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மையான விஷயங்களை நாம் யோசிக்கிறது எப்படி? வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி அந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா ஜனங்களும் கூட ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஸ்தேவான் என்கிற மனிதனை சுற்றிலும் காணப்படக்கூடிய எல்லா மக்களும் கல்லெறிய ஆரம்பிச்சாங்க. எல்லா மக்களும் அவனை கொலை செய்யும்படிக்காக சவுல் என்கிற மனிதன் கூட தன்னுடைய காதுகளிலே விரலை போட்டு எல்லா மக்களுடைய வஸ்திரங்கள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டு அவன் கொலை செய்யப்படும்படிக்காக சம்மதித்து உட்கார்ந்திருக்க ஆரம்பித்தான். எல்லாரும் ஒருமனப்பட்டு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான், தேவனுக்கு விரோதமான காரியங்களின் ஊடாக ஜனங்களினுடைய மனதை மெய்யாகவே திசை திருப்ப ஆரம்பிக்கிறான் என்பதை பற்றி பேசி எல்லா ஜனங்களும் ஏகமாய் ஒருமனப்பட்டு கல்லெறிய ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்தேவான் அந்த மக்களுக்கு விரோதமா ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பேசுறாரு பாருங்களேன். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லி கர்த்தரை நோக்கி அவர்களுடைய மன்னிப்புக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்தேவான். இது எப்படி சாத்தியம்? நன்மை செய்கிறதும் நன்மையான காரியங்களை உருவாக்குகிறதுமே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளின் முக்கிய பங்கு என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். நன்மை எப்படி நம்ம செய்யணும்? நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கே நன்மை செய்யும் ஒரு மக்களாய் அல்ல, தீமை செய்யும் மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறது தான் கர்த்தராகிய தேவன் நமக்கு கற்பித்து தரக்கூடிய ஒரு பாடம். தீமை செய்யக்கூடிய மக்களுக்கும் நான் நன்மை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகத்திலே இருக்கக்கூடிய உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு புத்திரராய் நீங்கள் காணப்படுவீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை கர்த்தராகிய தேவன் பெய்ய பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. என்னை சேவிக்கக்கூடிய மக்கள், ஆகவே இவர்களுக்கு மத்தியில் தான் நான் வந்து மழையை பெய்ய பண்ணுவேன். இவர்கள் எல்லாரும் என்னை அறியாதிருக்கக்கூடிய மக்கள், இவர்களுடைய நிலம் காய்ந்து போகும்படியான காரியங்கள் இல்லை கர்த்தர் செய்கிறது இல்லை. எல்லா மக்களுக்கும் ஒரு சேர நன்மையான காரியங்களை தரக்கூடிய தேவன். என்னுடைய பிள்ளையாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் கூட இதே விதமான நன்மையான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லும் நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மையான அந்த காரியத்தினுடைய நிறைவான பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நன்மையான விஷயங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம். எதை ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நன்மை என்கின்ற காரியத்தின் மூலம் வகையிருக்க ஆரம்பிக்க, எதை நம்ம செய்யணும், எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் நன்மை செய்ய பழகுங்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. நன்மையான காரியங்களின் ஊடாக, ஜனங்களுக்கு நன்மையான கிரியைகளின் ஊடாக நீங்க கடந்து போங்க. ஊழியர்களை ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது உங்களை ஒருவன் ஒரு கன்னத்திலே அறைகிறது உண்டானால் அவனுக்கு அடுத்த கன்னத்தையும் திரும்பி காண்பி. அவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீ உன்னுடைய மனதளவில் யோசிக்க கூடாது. இதுதான் கர்த்தருடைய வேதம் போதிக்கக்கூடிய வார்த்தை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஊழியக்காரனுடைய நிலைகளை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் நேருக்கு நேராக சென்று மோதாமல் மறைவாக அநேக விதமான மக்களை ஏவி விட்டு அவர்களை ஒன்றுமில்லாத அளவிற்காக உருமாற்றத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறத பார்க்க முடியும். சில ஊழியக்காரர்கள் தன்னுடைய அந்தரங்கத்தில் அநேக விதமான குண்டர் படைகளை வைத்துக்கொண்டு ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்ல நான் ஆசைப்படல. இந்த காரியங்கள் எல்லாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, தேவன் சொல்ல வார்த்தைகளுக்கு மீறி நடக்கும் ஒரு மக்களாக நன்மை செய்ய வேண்டும் என்கிறதுதான் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். நீங்களும் நானும் நன்மை செய்ய பழக வேண்டியது அவசியம். யாருக்கு நன்மை செய்யணும்? உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்ல, தீமை செய்யும் மக்களுக்கும்
உங்களை வெறுக்கும் மக்களுக்கும், உங்களை உதாசீனப்படுத்தும் மக்களுக்கும், உங்களை விரோதிக்கும் மக்களுக்கும், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் மக்களுக்கும், உங்களை கொலை செய்யும்படிக்காக சம்மதிக்கும் மக்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டியது அவசியம் என்கிறது கர்த்தருடைய வேதம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனும் எல்லா ஜனங்களுக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறதுனாலே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்த வேண்டாம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நன்மை செய்யும்படிக்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். நன்மை செய்தால் பூரண பலனை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். எதை கர்த்தருடைய வேதம் நன்மை என்கின்ற காரியத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுகிறது என்பதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நெகேமியாவின் புத்தகத்துல அதுல 13வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியா 13வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். என்ன நல்ல கிரியை செஞ்சிருக்கிறார் பாருங்க. 15வது வசனத்துல, அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகள் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். வசனத்துல கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அப்படின்னா, வேதத்துல நல்ல ஒரு விளக்கத்தை நாம் மெய்யாகவே கற்று உணர முடியும். அவருடைய வசனத்துல பார்க்கிறோம், ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளுக்கு எதிரடையாய் காணப்படுகிறது உண்டானால் அவனை கடிந்து கொள்ள நீங்களும் நானும் மௌனமாய் இருக்கக்கூடாது. அவன் செய்யக்கூடிய தப்பை பார்த்துட்டு நீங்க பேசாம இருந்துடக்கூடாது. அவனை கடிந்து கொண்டு அவனை சீர்பட பண்ணுகிறது தேவனுடைய பார்வையில் நன்மையாய் காணப்படக்கூடிய ஒன்று. பாவம் செய்யக்கூடிய மனிதனை பாவியாக விடுகிறது தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடாத ஒன்று. பாவம் செய்யக்கூடிய மனிதன் ஒருவேளை அவன் எனக்கு விரோதமான காரியத்தை செய்வான் என்பதை பற்றி அறிய ஆரம்பித்தாலும் என்னால் முடிந்த அளவிற்கு திட சாட்சியாய் நான் அவனை கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம். திட சாட்சியாய் அவனுடைய குறைவுகள் யாவற்றை நான் சுட்டி காண்பிக்க வேண்டியது அவசியம். இந்த காரியத்தின் நிமித்தம் எத்தனையோ விதமான மக்கள் எத்தனையோ விதமான உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அவர் ஊழியம் செய்த ஒவ்வொரு விதமான ஊழியத்துல அந்த நாட்களிலே ஊழியம் செய்த அநேகம் விதமான மக்களுடைய பாவங்களை திடமாய் கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். அந்த வேத பாரகரை கர்த்தராகிய தேவன் பார்க்கும் பொழுது சொல்லுகின்றார், மாயக்காரராகிய வேத பாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோன்னு சொல்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எருசலேம் ஆலயத்திலே விற்கக்கூடிய மக்களையும் கொள்ளக்கூடிய மக்களையும் கர்த்தருடைய கண்கள் கண்ட மாத்திரத்துல அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று விதமாய் சொல்கின்றார், என்னுடைய ஆலயம் என் தேவனாகிய கர்த்தர் தங்கி இருக்கக்கூடிய வாசஸ்தலம், இதை நீங்கள் கள்ளர் குகையாக மாறப்படுகிறதனுடைய முகாந்திரம் என்ன என்று சொல்லி கயிறினாலே ஒரு சவுக்கை உருவாக்கி கர்த்தராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களையும் அடித்து துரத்துகிறதை பார்க்க முடியும். ஒரு மனிதன் தேவனுக்கு எதிரடையான காரியங்களை செய்யும் பொழுது அவன் மூலமாய் நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அவனை திருத்துகிறது நன்மை என்று கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த மக்கள் யாவரையும் இஸ்ரவேலினுடைய குடியிருப்பாக நெகேமியா என்கிற மனிதன் அழைக்க ஆரம்பித்தார். இந்த ஜனங்கள் அவங்கவுங்க தங்களுடைய வழிகளில் எங்கெங்கோ நாடுகளிலே சிதறுண்ட மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. நெகேமியா வருந்தி இந்த ஜனங்கள் யாவரையும் அழைக்க ஆரம்பித்தார். அவங்கள பார்த்து சொல்லுகிறாரு, இந்த இடத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இந்த பெரிய ஒரு ஊழியம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று மட்டுமல்லாம இந்த தேசத்தை ஆண்டவராகிய தேவன் மீண்டும் ஒரு புதிய நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்தை கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிறார். ஆகவே நீங்க எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் நெகேமியா வருந்தி அழைக்க ஆரம்பிக்கிறார், கூப்பிடுறார். போகக்கூடிய மக்கள், வரக்கூடிய மக்கள் சில இடங்களில் நீங்க ஜவுளி கடையிலே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களை கூப்பிடுவாங்க, வருந்தி கூப்பிடுவாங்க. சில இடங்கள்ல அநேக விதமான, அதாவது இந்த மோட்டல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ரோட்டோர கடைகள்ல இருக்கக்கூடிய மக்கள் விசிலடிச்சு நம்ம போகக்கூடிய வாகனங்கள் யாவற்றையும் மறித்து எங்க ஹோட்டலுக்கு சாப்பிடுங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி நெகேமியா என்கிற அந்த மனிதன் இந்த இஸ்ரவேல் நாட்டை, இந்த எருசலேம் பட்டணத்தை நாம் கட்டக்கூடிய பணியை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். எல்லா ஜனங்களும் நீர் ஏகமாய் இணைந்து இந்த பட்டணத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும், குடியிருக்கணும். இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டு போனதாய்
விளங்க ஆரம்பித்தது. மீண்டும் இந்த பட்டணத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். சில ஜனங்கள் சொல்லிப்பாங்க, இல்லைங்க, நாங்க இருக்கக்கூடிய இந்த நாடே எங்களுக்கு நல்லா இருக்கு, சுகமான ஒரு இடத்தின் ஊடாக நாங்கள் வசிக்க ஆரம்பிக்கிறோம், நாங்க இந்த நாட்டை விட்டு நாங்க திரும்ப அந்த பழைய இடத்திற்குள்ளாக வர வேண்டும் என்கிற ஆசை இல்லை. இந்த நாட்டுல நிறைய வயல்களை வாங்கி போட்டுரும், நிறைய வீடுகளை நாங்க கட்ட ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பொக்கிஷங்களை நாங்க வாங்கி போட்டுரும், இதெல்லாம் விட்டுட்டு எங்களால் வர முடியாது. பலவிதமான மக்கள் பல வார்த்தையை பேச ஆரம்பிச்சாலும் நெகேமியா காலில் விழுந்து கூப்பிடாத குறையா இந்த மக்களை அழைத்து கொண்டு வருகிறார். இப்ப இந்த ஜனங்கள்லாம் என்ன காரியத்தை செய்யறாங்க? நெகேமியானுடைய வார்த்தை கிழங்கு கர்த்தருடைய மனம் அவர்களை ஒருமனப்படுத்த ஆரம்பிச்சதுனால எல்லா மக்களும் தங்களுக்கு உண்டான ஒவ்வொரு காரியத்தை விட்டுட்டு அந்த இடிந்து போன அந்த கட்டடத்தை கட்டும்படிக்காக, அலங்கத்தை கட்டும்படிக்காக, ஆலயத்தை கட்டும்படிக்காக, நகரத்தை கட்டும்படிக்காக நெகேமியானுடைய வார்த்தையின்படி எல்லாரும் வர்றாங்க. வரக்கூடிய மக்கள் ஒவ்வொரு விதமான மக்களுக்கும் நெகேமியா எந்த விதமான தீமையான வார்த்தையை சொல்லாம கூப்பிடணும். ஏதாச்சும் வரக்கூடிய வழியில் ரெண்டு வார்த்தை திட்டோம்னு வச்சுங்களேன், வரக்கூடிய மக்கள் அப்படி போயிடுவாங்க. இப்ப நிறைய ஆவிக்குரிய திருச்சபைகளை திட்டாம பிரசவம் பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்றால், திட்டா வேற சபைக்கு போயிடும். ஏன்னா இந்த பக்கம் ஒரு சபை இருக்கு, இந்த பக்கம் ஒரு சபை இருக்கு, எந்த இடத்துல வேணாலும் அந்த மனிதனால் கடந்து போய் விட முடியும். அதனால எவ்வளவு தூரம் மேக்சிமம் திட்டாத அளவிற்கு ஜனங்களை நடத்தக்கூடிய இந்த காலத்துல நெகேமியா என்கிற மனிதன் அந்த மக்கள் யாரையும் அழைத்து கொண்டு வருகின்றார். எல்லா மக்களும் வரக்கூடிய அந்த காரியங்களை காணக்கூடிய நெகேமியா அவருடைய மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. நெகேமியா அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் உங்க மேல ஒரு நல்ல ஒரு சுமை ஒன்றை வைத்திருக்கிறார். என்ன காரியத்தை? அவரவர்கள் தங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இடத்தை பழுது பார்த்து கட்டுங்க. இந்த நகரம் முழுவதும் கர்த்தருடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட வேண்டும். பெரிய வேலையை கர்த்தர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷனுடைய மனதையும் ஒருமனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்றாக இழைத்து அந்தந்த பகுதிகள் யாவற்றையும் கட்டக்கூடிய பொறுப்புகள் யாவற்றையும் நெகேமியா அவங்களுடைய கடன்களை கொடுக்க ஆரம்பிச்சு எல்லா மக்களும் சந்தோஷமா கட்டிட்டு வந்தாங்க. என்றாலும் இந்த வசனத்தில் என்ன போட்டுருக்கு? சில ஜனங்கள் ஓய்வு நாளை மீறுகிறதை கண்ட மாத்திரத்துல, இவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் வந்தவர்கள், இவர்களை நான் கடிந்து கொள்கிறது எப்படி? நான் இவர்களை மெய்யாகவே வருந்தி கூப்பிட ஆரம்பிச்சேன். இவங்க மேல நான் ஒரு சுமையை கொண்டு போய் கொடுத்து இந்த எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் கட்ட வேண்டிய பொறுப்பு அவங்க கையில கொடுத்திருக்கிறேன். இவர்களை நான் திட்டினால் கட்டக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நின்று போய்விடும். ஆகவே நான் இவர்களை திட்டுகிறது எப்படி என்பதை பற்றி யோசிக்காம அந்த 15வது வசனத்தை அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவர் சொல்லுகின்றார், அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் நான் கடிந்து கொண்டேன். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிருக்கு யோசிப்பார், எவ்வளவு யோசிப்பார். நான் சும்மா இருந்தவனை பிடிச்சு நான் வாட்டுக்கு என்னுடைய நாட்டுக்குள்ளாக நான் குடியிருக்க ஆரம்பிச்சேன். வீடு வாங்கினேன், வயல் வச்சிருந்தேன், எல்லா காரியத்திலும் வச்சிருந்தேன். என்னை அழைத்து கொண்டு இந்த தேசத்திற்குள்ளாக குடியேற்றும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் சொல்கிறது என்பதை பற்றி பேசிட்டு இப்ப வந்த பிறகு என்னை திட்டுகிறான் என்று சொல்லி அந்த மக்கள் மெய்யாகவே நெகேமியாவுக்கு விரோதமாக யோசிக்க ஆரம்பித்தாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே நெகேமியா செய்ததை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரித்தார். காரணம், நெகேமியா அவங்களுடைய பாவத்தை திருத்தி நல்வழிப்படுத்தும் நன்மை செய்யும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிச்சார். வரக்கூடிய பின் விளைவுகளை குறித்து யோசிச்சு பார்க்கல. அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை கெட்டு போய்விடக் கூடாது என்கிறதிலே கண்ணும் கருத்துமாய் காணப்படக்கூடிய நெகேமியா, உங்கள் மத்தியிலே எவனாகிலும் ஒருவர் தடையினால் விழுந்து போகிறது உண்டானால் நீங்கள் அவனை கண்டு எள்ளி நகையாடாமல் அவனுக்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அதான் நன்மைன்னு கர்த்தர் சொல்றார். அவனை நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய மந்திலே திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அவசியம். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒருவன் இடருண்டு போகிறது உண்டானால் என் மனம் பற்றி எரியாது, அப்படிதான் கர்த்தருடைய வேத புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். இதுதான் நன்மை. நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சபைக்கு நிறைய துரோகங்களை செய்த மனிதன், இந்த சபையில நிறைய அநேக விதமான துன்மார்க்கமான காரியங்களை செய்த மனிதன், இந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் பிடுங்கி போட்டார் என்று சொல்லி சந்தோஷப்படும் மக்களாய் அல்ல, பிடுங்கப்பட்ட ஒவ்வொரு நாற்றுக்களுக்காக நீங்கள் புலம்பணும், அழணும். அதுதான் நன்மை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே விழுந்து போன ஒவ்வொரு விதமான மக்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே திரும்பி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களிலே நன்மை என்கின்ற விஷயமாக பேச ஆரம்பிக்கின்றார். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என் சுயநலமான ஒரு வாழ்க்கையினோடு ஓட அல்ல, நான் நல்லா இருந்த போதும் மற்றவன் எப்படி போக ஆரம்பிச்சா கூட பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி காணப்படும், அது போதும். மற்றவர்கள் இருந்தாலும் செத்தா என்ன, அவங்க வந்தான வராம போனா என்ன, சபைக்கு ஜனங்கள் வந்தாலும் வராமல் போக ஆரம்பித்தாலும் இல்லை. ஒரு மனிதன் இடருண்டு போகிறது உண்டானால், கர்த்தருடைய வசனத்தில் நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க, ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுக்குள் மனம் திரும்பினால் சொல்லுங்க, பரலோகமே அந்த காரியத்தை நிமித்தம் சந்தோஷப்படும். ஒரு மனிதன் இடருண்டு போனால் பரலோகமே அவன் நிமித்தம் துக்கப்பட ஆரம்பிக்கும்.
பரலோகத்துல பெரிய துக்கம். எதனால? ஒரு மனிதன் இடருண்டு போகிறது உண்டானால் எப்படி கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு பரலோகத்துக்கு சந்தோஷத்தை தருகிறதோ, ஒரு மனுஷன் இடருண்டு போகிறது கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே மகாபெரிய துக்கத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி துக்கப்படக்கூடிய அந்த காரியங்களை நீங்களும் நானும் ஆசரிக்க விடாத அளவிற்காக மெய்யாகவே அலைந்து திரியக்கூடிய ஆடுகளை, வழி தப்பக்கூடிய ஆடுகளை, அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மனமற்று மெய்யாகவே பிரிந்து போன மக்களுக்காக கர்த்தரை நோக்கி நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறது நன்மையாக நிறைவு கூறப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொள்ள, நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய யாராகிலும் ஒருவன் இடறி போகிறது உண்டான அவன் செய்யக்கூடிய தப்பான காரியங்களை சொல்லுங்க. செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மெய்யாகவே சுட்டி காண்பித்து திருத்த வேண்டியது அவசியம். இதுதான் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில் நன்மையாய் காணப்படக்கூடிய ஒன்று. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள் 12 பேர். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் என்னைக்காச்சும் திட்டு வாங்காம இருந்தாங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் அவங்க எல்லாம் அந்த சீஷர்கள் யோசிச்சிருப்பாங்க, என்னை கூப்பிட்டுட்டு வந்து திட்டாரு, நான் கர்த்தருடைய நாமத்தினால வலையை விட்டுட்டு வந்தேன், படகு விட்டுட்டு வந்தேன், மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு வந்தேன் என்றாலும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான அநேக விதமான வார்த்தைகளை பேசுகிறார். இது நன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உங்களிலே ஒருவன் இடருண்டு போகிறது உண்டானால் நம்முடைய மனம் பற்றி எரியணும். அவர்கள் விழுந்து போகிறதை நான் சம்மதித்து பார்க்கக்கூடாது. அவர்கள் இடருண்டு போகிறதை நான் சந்தோஷமாய் என்னுடைய கண்களில் நான் பார்க்கக்கூடாது. அவர்களுக்காக நான் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மை செய்து முழுமையான பலன்களை கர்த்தருடைய ஆதீனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இரண்டாவது நன்மையை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அது 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நற்கிரியைகளை செய்யக்கூடிய விஷயத்துல அல்லது நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்யக்கூடிய காரியத்தில் எப்போ நம்ம சோர்ந்து போவோம் அப்படின்னா, நம்ம செய்த நன்மைக்கு பதில் நன்மை அவங்க செய்யாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நமக்கே ஒரு சோர்வு வந்துடும். நான் அவனை வீட்டில் போய் தேடி போய் பார்த்தேங்க, அவனை நான் தேடி போய் விசாரிக்க ஆரம்பித்தேங்க, அவனுடைய வியாதிப்பட்ட நேரத்தில் நான் அவனை விசாரித்தேன், அவனுடைய ஒவ்வொரு தேவையிலும் நான் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தேவை வரும்போது அவன் என்னை பார்த்தும் பாராமல் விட ஆரம்பிச்சான். என்னை பற்றி அவன் கேட்கக்கூட இல்லை. நான் ஒரு 2 வாரமா நான் சபைக்கு வராமல் இருக்கக்கூடிய காரியத்தின் நிமித்தமாக அவன் ஒருவேளை வராமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வீட்டில் சென்று நான் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்க திருச்சபைக்கு வராமல் போக ஆரம்பிச்சீங்க, அவனை நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். ஒருவேளை அவனுடைய கையில காசு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரமா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவனுக்கு என்னால் ஆன மட்டும் உதவிகள் யாவற்றை செய்தேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் என்னை அவர்கள் விசாரிக்கவில்லை என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது நன்மை செய்யும் விஷயத்தை நான் சோர்ந்து போயிடுறேன். கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் நன்மைகளை மனிதர்களுக்கு செய்யுங்கள், பலனை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். நீங்க பலனை மனுஷன்கிட்ட எதிர்பார்த்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. பலனை நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்குரிய பலனை கர்த்தருடைய ஆதீனத்தில் நாம் எதிர்பார்க்கிறது உண்டானால் தேவன் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உரிய பலனை தடையில்லாமல் தரக்கூடிய ஒரு தேவனாக காணப்பட ஆரம்பித்து விடுவார். வசனத்துல நிறைய நேரங்கள்ல இன்றைக்கு அநேக விதமான மக்கள் ஆரம்ப நாட்கள்ல துரிதமாய் ஓட ஆரம்பிச்சாங்க, கர்த்தருக்கு வைராகியமா இயங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நான் அவ்வளவு சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தினால் என்னுடைய ஓய்வு ஒளிச்சல் போக நேரம் போக கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கென்று நான் என்னை பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஓடி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு நின்று போயிட்டாங்க, குளிர்ந்து போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பலன்கள் இல்லாத ஓட்டம் என்று சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுனால அந்த ஓட்டத்திலே அவர்கள் சோர்ந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கிட்டாங்க. கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விதமான பிரயாசங்களுக்கும் உரிய பலன்கள் கர்த்தராகிய தேவனால் தரப்படக்கூடிய ஒன்று. இது மனிதனுடைய கரங்களிலிருந்து தரப்படக்கூடியவைகள் அல்ல, கொடுக்கப்படக்கூடியவைகள் அல்ல. மனுஷன்ட்டு நீங்க எதிர்பார்க்க ஆரம்பித்தாலும் இந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரியத்திற்குரிய மிகுந்த பலன்கள் பரத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறதுனால இந்த பலன்களை பெறக்கூடிய வரைக்கும் நீங்கள் ஓய்வில்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே நல்ல கிரியைகளை செய்ய நாம் பழக வேண்டியது அவசியம். நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய நேரத்தில் எனக்கு பலன்கள் வரும் என்பதற்காக நல்ல கிரியைகளை செய்கிறது அல்ல. இப்படின்னா ஆண்டவருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், எதிர்பார்த்து நீங்களும் நானும் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒன்று. ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாத எல்லா விதமான மக்களுக்காக நன்மை செய்யுங்க.
உங்களால உங்களுக்கு எந்த விதமான கைமாறு ஒன்றும் செய்ய முடியாது இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக உதவிகளை செய்யுங்க. அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களையும் இழந்து போன மக்களுக்காக உதவிகளை செய்யுங்க. நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய விஷயத்துல சோர்ந்து போகாம ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியம். மிகுதியாக நான் செஞ்சுட்டே வரனே, ஒரு பலனையும் நான் என்னுடைய வாழ்க்கையை பெறுகிறதே இல்லையே. இல்லை, பலன்கள் கர்த்தராகிய தேவனால் தரக்கூடியதா இருக்கிறதுனால இந்த உலகத்திலே ஒருவேளை பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போக ஆரம்பித்தாலும் மறு உலகத்திலே அவைகளுக்கு உண்டான எல்லா பலன்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி கொடுக்கப்பட ஆரம்பிக்கும் என்பதை மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தினால லாசரு ஐஸ்வர்யவனுடைய கதை இதுக்கு நல்ல ஒரு உதாரணம். நன்மை செய்ய அந்த ஐஸ்வர்யவானுக்கு திராணி இருந்துச்சு. அவன் பெரிய பெரிய சாப்பாடு கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஆனா அந்த லாசரு செஞ்ச காரியத்தை பார்க்கிறோம். மேஜையின் மேலிருந்து விழக்கூடிய அந்த துணிக்கையினால தன்னுடைய வயிற்று பசி ஆற்றுக்கு ரொம்ப ஆசையா உட்கார்ந்துருக்கிறார். என்றாலும் அதை கூட யாருமே கொடுக்காம அதை கொண்டு குப்பையில போட்டாங்களே தவிர லாசரு சாப்பிடுகிறதுக்கு யாருமே இடம் கொடுக்கவே இல்லை. 2 பேரும் மரித்து கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்பட ஆரம்பித்தான். இந்த ஐஸ்வர்யவானாக காணப்படக்கூடிய மனிதன் அநேகம் நரக ஆக்கினின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சான். இங்கிருந்து பார்க்கிறான், லாசருடைய முகத்தை பார்க்கிறான். நரகத்திலே இருந்து பரலோகத்தை பார்க்க முடியுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இது பார்க்க நமக்கு ரொம்ப வயிற்றெரிச்சல் வர ஆரம்பிச்சு. ஏற்கனவே அங்கே பயங்கரமான நெருப்பு, இது பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அதிகமான வயிற்றெரிச்சல் நிமித்தமாக ஆபிரகாம் என்கின்ற மனுஷனை பார்த்து இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், அவன் உங்க மடியில உட்கார்ந்துருக்கிறானே, அவன் செஞ்ச காரியம் தான் என்ன? ஒண்ணுமே செய்யலையே. அவனை கொண்டு போய் உங்களுடைய மடியில உட்கார வச்சிருக்கீங்க. நானே இங்கே நெருப்பினால் பாதிக்கப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அவன் இருந்த காலங்கள்ல அவனுக்கு செய்ய வேண்டிய நன்மை நீ செய்யாமல் போனதுனால எவ்வளவு பெரிய ஒரு ஆக்கினை உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவன் நன்மை செய்ய பல தருணங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தர ஆரம்பிக்கின்றார். சில நேரங்கள்ல மற்ற மக்களுக்கு செய்யக்கூடிய உதவி, மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஜெபங்கள், மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகள் என்று சொல்லி பலவிதமான நேரங்களை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகின்றார். ஒருவேளை இந்த நேரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், நன்மையான கிரியைகளை நாம் செய்யாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலே நிறைந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல அவன் என்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக திரும்ப திரும்ப பாவங்களை செய்ய ஆரம்பித்தாலும், எனக்கு விரோதமாக துரோகங்களை அவன் செய்து கொண்டே வர ஆரம்பித்தாலும் சோர்ந்து போகாமல் அவனுக்கு நாம் நல்ல கிரியைகளை செய்ய ஆரம்பித்தால்தான் பரலோகத்திலே காணப்படும் பிதாவாகிய தேவன் நீங்கள் செய்யும் நன்மைகளை அங்கீகரிக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். நீங்கள் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் தீமைக்கு நன்மை செய்ய படியுங்கள் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். தீமை ஒரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது உண்டானால் அவனுடைய மனம் நாணும்படிக்காக நன்மையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மால் ஆன மட்டும் நன்மை செய்யும்படிக்காகவே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டும் எங்கெங்கெல்லாம் எனக்கு முடியுமோ அங்கெங்கெல்லாம் நான் நல்ல கிரியைகளை செய்யணும். எங்கெங்கெல்லாம் என்னால அந்த காரியத்தில் நன்மையான கிரியைகளை செய்யக்கூடிய தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறதோ ஒரு தருணத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணிடாம எல்லா நேரங்களிலும் நன்மை செய்ய நான் என்னுடைய வாழ்க்கையிலே முந்திக் கொள்ளுகிறது உண்டானால் மிகுந்த பலன்களை கர்த்தராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் அதுல 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமா இருக்கிறது. எது நன்மையும் பிரியமா இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். 2வது வசனம், நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். 3வது வசனம், நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். நல்ல ஒரு வாழ்க்கை, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சா நான் திருப்தி அடைஞ்சிறேன். மற்றவனை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேங்கிறேன். மற்றவன் எக்கேடு கெட்டு போக ஆரம்பித்தாலேன்னா நான் நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிருக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தினால ஒரு திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்ட பொழுது அங்க போய் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால சாட்சியினுடைய வேலையை அவங்க சொன்னாங்க.
சாட்சியினுடைய வேலையை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரன் எழுந்து நின்று சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். நான் ஒரு லைன் வீட்டில் குடியிருக்கிறேன், ஒரு 11வது வீட்டில் நான் இருக்கிறேன். அந்த வீட்டினுடைய அந்த லைன் பகுதியில் திடீரென்று சொல்லி முதல் வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் உருவாக்கப்பட்டு விட்டது. அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை மின்சார உபகரணங்கள் ஒன்றோடு கூட ஒன்று உராய ஆரம்பித்ததுனால தீ பற்றி 10 வீடுகள் எரிந்து நாசமாயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்தினால நான் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரம் திடீரென்று சொல்லி அலறக்கூடிய சத்தம் கேட்டு வெளியே ஓடி வரக்கூடிய நேரத்துல 10 வீடு எரிந்து நாசமாய் போய்விட்டது. 11வது வீடு வரக்கூடிய அந்த நேரத்துல திடீரென்று சொல்லி ஃபயர் சர்வீஸ் வந்தது. எல்லா தீயையும் எல்லா விதமான அந்த நெருப்புக்குரிய யாவற்றையும் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் 11வது வீட்டிலே காணப்படக்கூடிய என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றேன். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க காப்பாற்றப்பட்டீங்க, உண்மைதான். அந்த 10 வீட்டுக்காரனுடைய நிலைமை என்னன்னு யோசிப்பாரு. என்னென்ன காரியத்திலும் அவன் இழந்து போயிருப்பான், என்னென்ன உடைமைகளெல்லாம் இழந்து போயிருப்பான். இரவோடு கூட இரவாக பற்றி இருந்த நெருப்பு. ஒருவேளை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்க செத்து போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சாதனங்கள் இருந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய அப்பா இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் கலங்கி அழக்கூடிய நேரத்துல நீ சந்தோஷமாய் சாட்சி சொல்கிறது எப்படி? கலகம் இல்லாமல் அமைதலா ஜீவனம் பண்ணும்படிக்காக எல்லா காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்கிறார், ஆட்சியாளர்களுக்காக ஜெபிக்கிறது எதற்காக? எல்லா ஜனங்களும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக சொல்றாங்களே. ஜெப குறிப்பு சொல்றாங்கிறதுக்காக அல்ல, எல்லா ஜனங்களுடைய நன்மைக்காக நாம் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். என் நாடு அமளிதுமளியாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லாத நாடாக என்னுடைய நாட்டினுடைய நிலை காணப்படுகிறது. உண்டானால் எனக்கு நல்ல ஆகாரத்தை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார், நான் திருப்தியாக இல்லை. என் ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருக்கிறது எப்படி? கர்த்தருடைய நாமத்தில் நான் ஜெபிக்கணும். உன் தேசம் சமாதானத்தோடு கூட காணப்படும்படிக்காக, தேசத்தை ஆளும் தலைவர்களுக்காக, தேசத்தை ஆளும் மக்களுக்காக நீ ஜெபிக்கிறது நன்மை என்று கர்த்தராக தேவன் சொல்லுகிறார். இது உன்னை சார்ந்த ஒரு விஷயத்தோடு கூட நின்று விடுகிறது அல்ல. உன்னோடு கூட காணப்படக்கூடிய எல்லா மக்களும் கலகம் இல்லாமல் வாழுகிறதுக்காக நீ செய்யக்கூடிய நல்ல கிரியை என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்றார். நல்ல கிரியைன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம்? தேசத்துக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னா சத்தமா ஜெபிக்கிறோம், ஊக்கமா ஜெபிக்கிறோம், எல்லா காரியத்தையும் ஜெபிக்கிறோமே தவிர உண்மையான மனதோடு ஜெபிக்கிறது யாரு? தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களை புரிந்து கொண்டு அழுது புலம்பி திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடியவன் யார்? கர்த்தருடைய நாமத்தினால எங்கோ ஒரு மூலையிலே பற்றி எரியக்கூடிய நெருப்பு. ஒரு கேரள மாநிலத்திலே வரக்கூடிய பயங்கரமான கொள்ளை நோய் நிமித்தமாக எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த அநேக விதமான மருத்துவமனையிலே சென்று கடந்து போய் உயிருக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அபாயம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தா பெரிய வெள்ளம் தோன்றி அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய குடியிருப்புகளின் மூலமாக ஜனங்களுடைய நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. இங்க நான் சந்தோஷமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம். ஒரு புறத்துல அழிவு, ஒரு புறத்துல நாசம், ஒரு புறத்துல அநேக விதமான பாடுகள், வேதனைகள். ஜனங்கள் கலக்கமாய் இருக்கும்போது நீ சந்தோஷமாய் இருக்கிறது எப்படி? நீ அநேக விதமான மக்கள் வேதனைப்படும் பொழுது நீயும் நானும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதலான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மையின் ஊடாக கடந்து போகிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒரு மனிதன் வேதனைப்படுகிறது உண்டானால் உன் மனது அந்த காரியத்தை நிமித்தம் உடைந்து போக வேண்டியது அவசியம். ஒரு மனிதன் புலம்புகிறது உண்டானால் அந்த புலம்பல் உன்னையும் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இயேசு அப்படித்தான் எல்லா விதமான மக்களையும் நேசிக்கும் ஒரு தேவனாக, அவர்களுக்காய் கண்ணீர் வடிக்கும் ஒரு தேவனாக, எருசலேம் பட்டணத்தை ஆண்டவராக தேவன் கொலையுண்ண கொடுக்க போகின்றார். எருசலேம் நகரம் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையான சாட்சிகளை பேசி கர்த்தராகிய தேவனை சிலுவையிலே அறையும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது. என்றாலும் எருசலேமை கர்த்தராகிய தேவன் கண்ட மாத்திரத்திலே கண்ணீர் விட ஆரம்பித்தார். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளில் கீழே கூட்டி சேர்க்கக்கூடிய வண்ணமாக எத்தனையோ முறை நான் உனக்கு தருணம் தந்தேனே, நீ ஒரு முறை கூட என்னுடைய வார்த்தைகளின்படி கடந்து வரவில்லை என்று சொல்லி எருசலேமுடைய ரட்சிப்புக்காக புலம்பி எழுத இயேசு அந்த எருசலேமில் தான் ஆண்டவராக தேவன் கொலை ஒன்று கொடுக்க போகிறார். என்றாலும் கூட அந்த எருசலேமை காணக்கூடிய நேரத்தில் புலம்பி எழுத கர்த்தருடைய ஆத்தும பாரம் எங்கே? இன்றைக்கு தேசம் அமளியிலே காணப்படக்கூடிய இந்த காலங்கள்ல, தேசத்துல பஞ்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல, தேசத்துல துன்மார்க்கங்கள்னால எத்தனை குடும்பங்கள் நடு வீதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல, எத்தனை பிள்ளைகளை பறிகொடுத்திருக்கக்கூடிய குடும்பம், எத்தனை பிள்ளைகளுடைய கற்பை இழந்திருக்கக்கூடிய குடும்பம், எத்தனை மக்களுடைய அநேக விதமான நன்மையான காரியங்கள் இழந்திருக்கக்கூடிய குடும்பம் என்று சொல்லி எத்தனை ஜனங்கள் நடு தெருவில் நின்று வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்களும் நானும் சம்பிரமமாய் வாழுகிறது எப்படி? என் தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜபிக்கக்கூடியவன் யார்? கர்த்தர் தான் கேட்கிறார். என் தேசம் புலம்பும் பொழுது என் தேசத்திற்காக கண்ணீர் சிந்தக்கூடியவன் யார்?
தேசத்திலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒருவனை நான் தேடுகிறேன். கர்த்தருடைய கண்கள் தேடுது. நீ அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறது உண்டானால் உன் நிமித்தம் தேசமே நன்மையினால் நிரப்பப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். என் நிமித்தமா என் தேசம் சஞ்சலத்தின் ஊடாக போயிடக்கூடாது. நான் ஜெபிக்காதவனாய் என் தேசத்திற்கு வரக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் வராமல் தடுக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை இழக்கும் ஒரு தேசமாய் போயிடக்கூடாது. என் தேசம் நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் தேசத்திற்காக இரவும் பகலும் நான் திறப்பல நிற்கணும், அழுது புலம்பணும், ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தந்த ஒரு பாடம். நம்முடைய ஜெபமெல்லாம் எங்க இருக்க ஆரம்பிக்கிறோம்? நீங்களா பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஜெப கூட்டங்களை ஜெபிக்கிறோம், பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் குழுவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் தனி அறையில மனிதர்கள் ஆத்தும பாரத்தோடு கூட நிறைந்து ஜெபிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேசத்திற்காக திறப்பில் ஜெபிக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கர்த்தராகிய தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணக்கூடிய மக்களுடைய ஜெபங்களை அல்ல, அந்தரங்கத்திலே பார்க்கும் பிதாவை நோக்கி உண்மையான மனதோடு கூட புலம்பி அழும் ஒருவனை ஆண்டவராகிய தேவன் தேடுகிறார். நீ அந்த ஒருவனாய் இருக்கிறது உண்டானால் உன் நிமித்தம் உன் இந்திய நாடு ரட்சிப்பின் ஊடாக கடந்து வருகிறத பார்க்கணும். எவ்வளவு ஒரு நாள் நம்ம ஜெபிச்சிருக்கோம் பாருங்க. சகோதரர் வின்சென்ட் அடிக்கடியா உங்களுக்கு வந்து அந்த ஜெப குறிப்புகள் யாவற்றையும் சொல்லுவார். தேசத்துல எழுப்பது வரணும், ஏன் எவ்வளவு நாள் நம்ம ஜெபிச்சோம், ஒரு முறை கூட இந்த எழுப்பதற்குரிய காரியத்தை பார்க்க முடியல. இல்லை, ஏனென்றால் பார்க்க முடியாது. ஏனென்றால் இந்த ஜெபம் இதோடு கூட போயிடும். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தோடு கூட எழுப்பதற்குரிய காரியம் மறந்துடும். இனி அடுத்த வாரத்தில் மீண்டும் அந்த ஜெப குறிப்பை கொடுக்கிறது உண்டானால் மனசுக்குள்ளே திட்டிக் கொண்டு, போன வாரமே அதே குறிப்பு கொடுத்தாரு, இந்த வாரமே அதே குறிப்பை கொடுக்கிறாரு சொல்லி திட்டிக் கொண்டே நம்ம ஜெபிப்போமே தவிர ஜெபத்தை பற்றிதான பாரம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. நீ உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு புலம்பி அழுது ஒரு துளி கண்ணீர் விடுகிறது உண்டானால் உன் இந்திய நாடு ரட்சிப்பினுடைய திட்டத்தின் ஊடாக கடந்து வருகிறதா? வேதம் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது. நீயும் நானும் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? மக்களுக்காக கண்ணீர் வடிக்கவும் புலம்பவும் வேதனைப்படவும் அவர்களுடைய பாரத்தை நம்முடைய பாரமாக ஏற்றுக்கொள்ளவும் தக்கதாகும். வட இந்திய மாநிலங்களை பற்றி நம்ம வந்து நிறைய கேள்வி பேச ஆரம்பிக்கிறோம். வட இந்திய மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய மக்கள், இங்க நமக்கு எவ்வளவு நல்ல சாப்பாட்டுக்கு பாருங்க. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு பிழைப்பு தேடி இந்த தென் மாநிலங்களை நோக்கி கடந்து வரக்கூடிய மக்களுடைய நிலைகளை, அவலமான நிலைகளை போகும். சில இடங்களில் நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் வட இந்தியாவிலிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாலிப பெண் நினைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் அந்த பெண்ணை வந்து தவறான முறையில வந்து அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க. இதை பார்க்கும்போது என்னுடைய மனம் உடைந்து போயிடுச்சு. அவங்க பிழைப்புக்காக வர்றாங்க, ஆனால் மக்கள் அவர்களை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை கர்த்தர் அங்கேயே உருவாக்கிட்டாருன்னா அவங்க ஏன் அங்கிருந்து இங்க வரணும்? நன்மையான ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கேயே தருகிறது உண்டானால் அவங்க ஏன் அந்த இடத்தை விட்டு மொழி தெரியாத ஒரு இடத்தை நோக்கி கடந்து வந்து இத்தனை பாடுகளின் ஊடாக கடந்து போகிறனுடைய முகாந்திரத்தினுடைய காரணங்களை என்ன யோசிப்பார்? அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காக நம்ம ஜெபிக்கணும். சாது சுந்தர் சிங்கை பற்றி அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தினால ஒரு ட்ரெயின்ல ஏறி அவர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போகக்கூடிய நேரம், ட்ரெயின்ல பர்த்தில் அவருக்கு வந்து இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பர்த்தில் உட்கார்ந்துருக்கிறார் சாது சுந்தர் சிங். அவருக்கு நேர் எதிராக ஒரு பர்த்தில் ஒரு தேவனாகிய கர்த்தருக்கு எதிரடையாக காணப்படக்கூடிய ஒரு நாத்திகன் ஒருவன் உட்கார்ந்துருக்கு. இவருடைய ட்ரெஸ்ஸிங் அந்த கோடை பார்த்தா இவர் ஒரு சன்னியாசி என்பதை பற்றி அவன் அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். அந்த சன்னியாசியை எப்படியாச்சும் நம்ம வந்து ரொம்ப கேவலப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி யோசித்து வேறு என்ன காரியத்தை செய்யறான்னு பார்க்கலான்னு சொல்லி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார். அவர் ஒவ்வொரு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கும் போது கீழே எட்டி பார்ப்பார், மீண்டும் முழங்காலை போட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு ஸ்டேஷனையும் பார்த்து ஜெபிச்சே இருப்பார். ராத்திரிலாம் வந்து இந்த மனுஷன் தூங்காம பார்த்துக்கொண்டே இருக்க ஆரம்பித்தார். இரவெல்லாம் சாது சுந்தர் சிங் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் ஸ்டேஷன் வைக்கக்கூடிய எல்லாரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டே தூங்கிருச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனால் இவரோ முழங்காலை விட்டு இங்கும் அங்கும் நகரவே இல்லை. சரியாக காலை 5 மணிக்கு தான் தன்னுடைய முழங்காலை எடுத்து விட்டு அவர் நேராக அந்த பர்த்தில் வந்து படுக்க ஆரம்பித்தார். இந்த மனுஷன் நாத்திகனாய் காணப்படக்கூடிய மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சாதுவை பார்த்து அவன் ஒரு கேள்வி கேட்டான், என்னங்க செஞ்சீங்க? ராத்திரியெல்லாம் அந்த மாதிரி முழங்கால் போட்டு உட்கார்ந்துருந்தீங்களே, ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்பொழுதும் சற்று நீங்கள் குனிந்து பார்த்தீர்கள், மீண்டும் அதே விதமான முழங்கால உட்காந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். இந்த ஸ்டேஷன் இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த பகுதி எந்த பகுதின்னு தெரியாது, என்றாலும் கூட நான் கிராஸ் பண்ண போடுகிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கர்த்தருடைய நாமத்தை அறியும்படிக்காக அந்த ஸ்டேஷனிலே காணப்படக்கூடிய அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக இரவெல்லாம் ஜெபித்து கொண்டு வந்தேன் என்பதை பற்றி பேசுகிறேன். இதை கேட்ட அந்த நாத்திகன், கர்த்தராகிய தேவன் தான் உண்மையான கடவுள், எல்லா விதமான மக்களுடைய ரட்சிப்புக்காக நீ யாரோ ஒரு மனுஷன்,
அவனுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவன் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ராத்திரியெல்லாம் தூங்காம நீ ஜெபிச்ச பார்த்தியா? உண்மையாகவே நீ செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் உன் கர்த்தராகிய தேவனை நான் என்னுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பாரம் என்கிறது மற்றவர்கள் சொல்கிறதுனால் வருகிறது அல்ல, உண்மையாகவே உங்கள் உள்ளத்திலே நின்று புறப்பட்டு வர வேண்டியது அவசியம். மக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் புலம்புங்கள், மக்களை பார்க்கும் பொழுது அழுங்க. உங்க தெருக்குள்ள இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும்போது, ரோட்ல போகக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, அநேகம் விதமான அதாவது இந்த தவறான வழிகளிலே கடந்து போகக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, அல்லது ரத்தம் சிந்தக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, ஆக்சிடென்டல் கேஸ்ல மெய்யாகவே அதாவது மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது, அநேகம் விதமான மக்களுடைய உயிரை வாங்கும்படிக்காக கொலை செய்யக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது புலம்பி அழ வேண்டியது அவசியம். ஐயோ, அறியாம பாவம் செய்யறாங்க, அறியாம தப்பு பண்ண எவனோ ஒருவனாக இருக்கலாம். என்றாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அந்த உண்மையான பாரம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் ஓய்ந்திருக்கவே முடியாது. வசனத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பல செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதுல ஒரு செய்தி என்னுடைய மனசை ரொம்ப உருக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியாக ஆரம்பிக்கிறது. என்னால இருக்க முடியல, நான் பேசாம கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஓரளவுக்கு நான் இயங்குறேன் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால ஓரளவுக்கு நான் ஊழியம் பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளை நான் போய் அறிவிக்கிறேன் ஆண்டவரே, என்னால் மிகுதியாக நிறைய இடங்கள் எல்லாம் ஊழியத்தின் ஊடாக போக முடியாது, என்னுடைய உடல்ல எல்லாம் நிறைய பலவீனங்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம், போக முடியாது என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் அன்பு என்னை உட்கார விட மாட்டேங்குது. என்னை அந்த அன்பு நெருக்கியா ஏவ ஆரம்பிக்கிறதுனாலே எந்த நாடுகள் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த நாடுகளை நோக்கி தொடர் பயணத்தின் ஊடாக அவர் பயணப்படக்கூடிய அந்த நாடுகளை பாருங்க, எத்தனை நாடுகளின் ஊடாக கடந்து போகிறார். எல்லா தேசங்களையும் அவருடைய கால்கள் மிதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு விதமான இன மக்கள், ஒவ்வொரு விதமான மொழி பேசக்கூடிய மக்கள் அந்தந்த இடங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய, சில நேரத்தில் கப்பல் சேதம் வந்துச்சு, சில நேரத்தில் பொருள் சேதம் வந்துச்சு, சில நேரத்தில் அநேக விதமான மக்களால் உயிருக்கு அபாயம் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் தன்னுடைய ஓட்டத்தை எங்காக நிறுத்தினார் என்று பாருங்கள். ஓட்டத்துக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவக்கூடியதுதான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அன்பினால், கர்த்தருடைய அன்பினால் நெருக்கி ஏவப்படுகிறது உண்டானால் உங்கள் ஜெபத்தை நிறுத்த உங்களால முடியாது. உங்கள் தேசத்துக்காக நீங்க புலம்பி அழுவீங்க, உங்களால் அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. கர்த்தருடைய நாமத்தினால எப்படி எருசலேமை காணக்கூடிய கர்த்தர் மெய்யாகவே தன்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் வழியக்கூடிய அளவிற்காக எருசலேமை நோக்கி புலம்பினாரோ, அதே மாதிரி தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களை பார்க்கும் பொழுது உங்களாலும் என்னாலும் சந்தோஷமாய் இருக்க முடியாது. அதுதான் உண்மையான ஆத்தும பாரம். இதுதான் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய நன்மை என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்றார். இந்த நன்மையை நாம் செயல்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாக கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து மிகுதியான பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்க முடியும். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்துல 45வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 45வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவரீங்க. அது என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்லுது பாருங்க. உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் இட்ட கட்டளைப்படி செய் என்றார். இது யாரை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா, யோசேப்பை விற்பனை செய்த மக்களை பார்த்து, யாக்கோபுடைய ஏனைய புத்திரர்களை பார்த்து யோசேப்பு சொல்றாரு, அவங்கள்ட்ட அங்க இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து அவங்க கூப்பிட்டு சொல்றாரு, அவங்கள போய் பார்த்து சொல்லுங்க, தேசத்திலே காணப்படும் நன்மையான விஷயங்களை நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு தேசம் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. தீமை செய்த அந்த மக்களுக்கு யோசேப்பு செய்த நன்மையை பாருங்க. இப்ப யோசேப்புடைய கையில் அதிகாரம் இருந்துச்சு. அந்த நாட்களில் அந்த இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படக்கூடிய யாக்கோபின் புத்தருடைய கரங்கள் அதிகாரம் காணப்படக்கூடிய அந்த நேரம். அப்ப இந்த மக்கள் எல்லாம் செஞ்ச காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பை மெய்யாகவே கொலை செய்யும்படிக்காக அடித்து போட்டு அந்த ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் ஒரு பெரிய ஒரு குழியிலே தூக்கி எறிந்து, பின்பு மொழி அறியாத, இனம் அறியாத ஏதோ ஒரு இடத்திற்குள்ளாக இருந்து வரக்கூடிய எகிப்தினுடைய கரங்களுக்குள்ளாக யோசேப்பை விட்டு போட்டுட்டாங்க. யோசேப்பை விட்டு போடுகிறது மட்டுமல்ல, நேரம் அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க. யோசேப்பினுடைய அந்த பலவர்ணமான அங்கியை கொண்டு கொடுத்து அப்பாவை பார்த்து சொல்றாங்க, இது உங்களுடைய மகனுடைய அங்கியான்னு பாருங்கன்னு கேட்கிறாங்க. ஐயோ, இது என்னுடைய மகனுடைய அங்கி தானே, இதெல்லாம் இரத்தக்கரையாய் காணப்பட ஆரம்பித்து ஒருவேளை வழியிலே மிருகத்தினால் அவன் பீருண்டு போயிருப்பான் போல இருக்கிறது என்பதை பற்றி சொல்லி அவருடைய தகப்பனுக்கு விசனத்தை உருவாக்க ஆரம்பிச்சார். தகப்பன்லாம் அழுது புலம்புறார், வேதனைப்படுறார். ஐயோ, என் பகை, நான் ரொம்ப செல்லமாய் வளர்த்த என்னுடைய பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி வேதனைப்படக்கூடிய ஒரு நேரம். மொழியறி
தெரியாத யோசேப்பு நேராக எகிப்து ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து போகிறார். செய்யாத தவறுக்காக சிறையிலே மெய்யாகவே கடந்து போக ஆரம்பிக்கிறார். ஒரு குற்றமும் காணப்படாத நேரத்திலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டதினாலே தேவன் அவரை சிறைச்சாலையிலே நின்று வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய நாமத்தினால் உயர்வான ஒரு நிறையை நோக்கி அழைத்து கொண்டு போகின்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த தேசங்கள் எல்லாவற்றிலும் பெரிய பஞ்சம் மூலக்கூடிய நாடு. எல்லா நாடுகளிலும் இஸ்ரவேல் நாடு, எகிப்து நாடு, எல்லா நாட்டிலையும் பயங்கரமான பஞ்சம் மூலக்கூடிய நேரத்துல யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, எகிப்துல தானியம் இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன். நீங்க போய் அவரவர்கள் தங்கள் சாக்குகள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் எகிப்திலே காணக்கூடிய தானியங்களை கொண்டு வரும்படிக்காக நீங்கள் போக வேண்டும் என்கிறதை பற்றி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு. இவங்க எல்லாரும் வந்து தங்கள் அந்த கழுதைகள் மேலே ஏறி நேரம் எகிப்தை நோக்கி போறாங்க. போகக்கூடிய நேரத்துல மேலே தலைமையாக உட்கார்ந்திருக்கக்கூடியவன், எல்லா மக்களுக்கும் தானியங்களை அளந்து போடக்கூடிய பொறுப்பாக காணப்படக்கூடியவன் யோசேப்பு என்கின்ற அதிபதியாக உட்கார்ந்திருக்காங்க. அவங்களை பார்க்கும்போது தெரியல. இப்ப எல்லா விதமான மக்களையும் பார்க்கக்கூடிய யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களையும் பார்த்துட்டு, அன்றைக்கு ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளாக அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்று நிறைவாக்கப்படக்கூடிய நிலைகளை நான் பார்த்தேன். என்னுடைய அரிக்கட்டு மட்டும் உயரக்கூடியதாக, மற்றவர்கள் எல்லாருடைய அரிக்கட்டுகளும் தாழக்கூடியதாக, என்னுடைய எல்லா விதமான காரியங்களும் உயர்த்தப்படக்கூடியதாக, சூரியனும் சந்திரனும் என்னை வந்து பணியக்கூடியதான ஒரு நிலைமையை கர்த்தராக தேவன் எனக்கு காண்பித்தார். இன்றைக்கு நான் அவைகளை முகமுகமாய் காண்கின்றேன். என்னை மெய்யாகவே அழிக்கவும், என்னை கொலை செய்யவும், எனக்கு விரோதமான காரியங்களையும் செய்யக்கூடிய அநேகம் விதமான தந்திரங்களையும் உபாயங்களையும் செய்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் வருகிறார்கள். இப்படி என்னுடைய கை உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறது நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏனென்றால் எகிப்து ராஜ்யத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே யோசேப்பு என்கிற மனிதனுக்கு பார்வோன் கொடுத்த அதிகாரத்தை பாருங்க. ராஜ்யத்திலே அரமனையில மட்டும் உன்னை காட்ட நான் மேல இருப்பேன், மற்ற எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கக்கூடிய பொறுப்பு உன் பொறுப்பு. இப்ப இந்த யோசேப்பு என்ன காரியத்தை செஞ்சாலும் அங்கு கேட்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. இந்த அத்தனை விதமான மக்களை கொலை செய்தால் கூட கேட்கறதுக்கு யாருமே எந்த விதமான ரைட்ஸ் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு உரிமையும் அதிகாரமும் பார்வோனால் இந்த யோசேப்புடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையாக காணப்பட ஆரம்பித்தது. இப்ப இவங்க தானியம் கொள்ளும்படிக்காக வர்றாங்க. இவங்களை பார்க்கக்கூடிய யோசேப்பு தன்னுடைய மனதிலே புலம்பி எழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எகிப்தின் நன்மையை நான் உங்களுக்காக திறந்து வைக்கிறேன். எகிப்திலே காணப்படக்கூடிய நல்ல கொழுமையான இடங்களிலே நீங்கள் கடந்து போய் வாசம். எப்படி பாருங்க, தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கின வாழ்க்கையோடு கூட காணப்பட்ட ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். எவனெல்லாம் தீமை செய்ய ஆரம்பித்தானோ அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மக்களாக விளங்கக்கூடிய ஒரு காரியம். பதிலுக்கு பதில் செய்கிறது கர்த்தராகிய தேவனுக்குரியது. பதிலுக்கு பதில் நம்ம செய்யக்கூடாது. அவனுடைய எல்லா விதமான காரியங்களையும் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து உங்களால் ஆன மட்டும் நன்மைகளை செய்ய நீங்கள் படியுங்கள் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நன்மை செய்கிறது ஒரு முறை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு பிறகு இனி மறு உலக வாழ்க்கையில் நான் போய் நன்மை செஞ்சுக்கிறேன்னு கேட்டா, நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில வந்து எந்த விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஏன்னா எல்லா விதமான மக்களும் நன்மை செஞ்சுட்டு அவங்க மேல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்க என்ன விதமான நன்மையை செய்ய முடியும்? நன்மை செய்ய வேண்டுமென அந்த உலகத்தை தாண்டி எங்கேயும் நன்மை செய்ய முடியாது. ஆகவே இந்த உலக ஓட்டம் முடிகிறதற்கு முன்பதாக உங்களால் ஆன மட்டும் நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள். நல்ல கிரியைகளை செய்யுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. உங்களை பகைக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வஸ்திரங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய அங்கிகளையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்க. எந்த விதமான மக்களுக்கு உங்களால் ஆன மட்டும் தாராளமாய் இலவசமாய் காரியங்களை செய்யுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நன்மையான காரியங்களை தருகிறது மாதிரி உங்களால் ஆன மட்டும் எவ்வளவு தூரம் உங்களால் இந்த நன்மையான கிரியைகளை செய்ய முடியுமோ அந்த மாதிரி கிரியைகளை செய்கிறது உண்டானால் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். தேவனாகிய கர்த்தரால் உங்கள் விளைச்சல்களுக்கு ஏற்ற மிகுதியான பலன்கள் உங்கள் வாழ்க்கையிலே வந்தே தீரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். நன்மை செய்யும் பிள்ளைகளாக, தேவனுக்கு உண்டான பிள்ளைகளாக, தேவனுக்குரியவர்களாக நாம் மாற்றப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். நன்மை செய்யும் தேவனாகவே விளங்கினவர் அவர். எந்த விதமான நன்மையான காரியங்களையும் தரக்கூடிய தேவன் அவர். நன்மை செய்கிறவராகவே அவர் இந்த உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்ததாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே. நம்மால் ஆன மட்டும் நன்மைகளை நாம் மற்ற மக்களுக்கு செய்ய வேண்டியது அவசியம். நன்மை என்று சொல்கிறது இதை குறித்த ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பித்தார். தவறு செய்யக்கூடிய மக்களை கண்டும் காணாம விட்டுறாதீங்க.
அது உங்க பிள்ளையா கூட இருக்கலாம். என் பிள்ளைக்கு நான் எப்படி இப்படிப்பட்ட குற்றமான காரியங்களை நான் சொல்ல முடியும்? இந்த காலங்களில் என் பிள்ளைக்கு உரிய அநேகம் விதமான குற்றங்களை நான் சொல்லுகிறது உண்டான என் பிள்ளை என் பக்கத்திலே வரமாட்டான், ஆகவே அவன் போன போக்கில் விடுகிறேன் என்று சொல்லி விடாதீங்க. நீங்க நன்மை செய்கிறதுக்கு பதிலாக உங்க பிள்ளைக்கு நீ தீமை செய்றீங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அவன் கெட்டு போகும்போது அவனை அடித்து திருத்துங்கள், தண்டனை புறம்ப நீங்க கையாடுங்க. கர்த்தராகிய தேவன் அதைத்தான் சொல்றார். அது தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படக்கூடிய நன்மை. அவங்க செய்யக்கூடிய தவறை நீங்கள் மெய்யாக நீ தட்டி கொடுக்காதீங்க. அவங்க குற்றம் செய்கிறது உண்டான குற்றத்தை நீங்களும் நானும் முகதாட்சியம் இல்லாமல் கடிந்து கொள்ள வேண்டும். அது நீங்க அவங்க செய்யக்கூடிய நன்மை. இந்த நன்மைக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் அவங்க செய்யக்கூடிய தீமையை நீங்கள் மெய்யாகவே சப்போர்ட் பண்ணுகிறது உண்டானால் அவர்களுடைய ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணும் மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த மனிதர்களை நாம் பார்க்கிறோமோ, அது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கலாம், சபையில் இருக்கக்கூடிய மக்களா கூட இருக்கலாம். எந்த மனிதர்கள் தவறான காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும், அவங்க என்னை பத்தி என்ன காரியத்தை நினைவு கூற ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, என்னால் ஆன மட்டும் அவனை நான் சீர்படுத்தும்படிக்காக அவனை நான் கடிந்து கொள்ள போகிறேன் என்கிற நல்ல ஒரு உறுதிப்பாட்டின் ஊடாக நம்ம கடந்து போகணும். அழைக்கப்பட்ட அநேக விதமான மக்கள், நெகேமியா வருந்தி அழைத்த அநேக விதமான மக்களை முகமுகமாய் கடிந்து கொள்ள ஆரம்பித்தாரே. அவங்க என்ன காரியத்தை யோசிப்பாங்கன்னு சொல்லி கூட நெகேமியா யோசிக்கல. கர்த்தருக்கு வைராகியமாய் செய்து இந்த தவறான கிரியைகள் யாவற்றையும் அப்புறமாக்கின நெகேமியா மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே எங்கெங்கெல்லாம் தவறை நீங்க பாக்குறீங்களோ அவைகளை கண்டித்து உணர்த்த நீங்கள் மெய்யாகவே காலம் தாழ்த்தக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். இரண்டாவது காரியமாக, சோர்ந்து போகாம நன்மைகளை செய்ய வேண்டும். பலன்களை எதிர்பார்த்தா தான் சோர்வு நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். பலனை எதிர்பார்க்காம நன்மைகளை செய்ய நீங்களும் நானும் படிக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னார். தேசத்திலே காணப்படும் எல்லா மக்களுடைய வாழ்க்கை நமக்கு முக்கியம். ஒருவன் கூட கெட்டு போக கூடாது. ஒரு தேசத்துல ஒரு விலைவாசி உயர்த்தப்படுகிறது உண்டானால் எத்தனை ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க பாருங்க. ஒரு விலைவாசி உயர்வை பார்க்கும்போது உள்ளத்திலே மெய்யாகவே நீங்கள் குத்தப்பட்டு தேசத்துக்காக நம்ம திறப்பில் ஜெபிக்கணும். ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். விளைச்சல் இல்லாதனால ஆண்டவரே இந்த மாதிரி விலைவாசி உயர்வுகளின் மூலமாக மக்கள் கஷ்டப்படுறாங்க, தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேசத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் உங்கள் உள்ளம் உடைந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறேன் என்பதை பற்றி கர்த்தராக தேவன் பேச ஆரம்பித்தார். பதிலுக்கு பதில் செய்யாம தீமையை நன்மையினாலே வெல்லக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பலவிதமான நன்மையான பரிபூர்ணமான பலனை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு முறை வாழ்க்கை, இந்த ஒரு முறை வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களின் ஊடாக நாம் கடந்து போகத்தக்கதான சூழ்நிலைகளை நாம் உருவாக்கினால் தேவனாகிய கர்த்தரை சென்று சந்திக்க, நன்மைகளின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சென்று பார்க்க எந்த தடையுமே இல்லை. நன்மையே செய்யாம நன்மைகளின் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிறது நாம் எப்படி? நன்மைகளை செய்யப்படுவோம். நீங்களும் நாமும் பிரயாசப்படுவோம். நன்மைகளை மூடாக தேசத்தை நாம் நிரப்ப செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் பலன் மறுமையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கொடுக்கப்பட முடியும் என்கிறதில் சந்தேகமில்லை. சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். எங்களால் ஆன மட்டும் எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நாங்கள் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு சொந்தமான மக்களுக்கு நாங்கள் நன்மை செஞ்சோம், எங்களுடைய உற்றார் உறவின மக்களுக்காக நாங்கள் நன்மை செஞ்சோம். ஆனால் எங்களை அறியாத மக்களுக்கு நாங்கள் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எங்களால் ஆன மட்டும் நல்ல கிரியைகளை செய்ய எங்கள் ஒவ்வொருவரும் நீ தகுதிப்படுத்தும். அது உம்முடைய சுபாவம் ஆண்டவரே. உம்முடைய சுபாவத்தோடு கூட நாங்கள் இணைக்கப்படும் பொழுதுதான் உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே நன்மை செய்ய இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே அவைகள் எல்லாவற்றையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பி தேசத்தை நன்மையினால் கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மைக்கு எதுவாக திருப்பத்தக்கதாக இவர்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.